ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்முடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் ஃபார்ம் டி கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கோடு சேர்ந்து ஃபார்ம் டி எப்பயுமே நடக்காது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம். ஃபார்ம் டிக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா தனியாக நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து போடணும். ஃபார்ம் டியோட அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. சரியா, அதை பற்றி தான் நாம் இப்போ தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். எந்த வெப்சைட்டில் போய் எப்படி போய் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம 1000 rupees வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஓகே, டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 17/6/2025. சரியா, இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து நமக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க 12 மணிலேருந்து. அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிட்டிங் தி ஆன்லைன் அப்ளிகேஷன் அதாவது 7/7/2025. சரியா, ஜூலை 7ஆம் தேதிக்குள்ளே நமக்கு என்ன பார்த்தா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நமக்கு முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் அதாவது எக்ஸ்பைர்ட் டேட் ஃபார் டிக்ளரேஷன் ஆஃப் மெரிட், அதுக்கப்புறம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் சீட்ஸ், இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அடுத்தடுத்து நமக்கு என்ன பார்த்தா அந்த அப்டேட்ஸ் வந்து கொடுப்பாங்க. சரியா, அதனால் தெளிவாக இதை பார்த்துங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதாவது ஃபார்ம் டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் என்னென்ன காலேஜில் ஃபார்ம் டி இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சரியா, ஏன்னா நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்குறது, சார் ஃபார்ம் டி வந்து கவர்மெண்ட் காலேஜில் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்குறாங்க. அதே மாதிரி கட் ஆஃப் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறதே பார்த்துடலாம். கவர்மெண்ட் காலேஜஸில் ஃபார்ம் டி வந்து நமக்கு கிடையாது. ஒன்லி ப்ரைவேட் காலேஜஸில் மட்டும்தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா ப்ரைவேட் காலேஜஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் சீட்டே போட்டு வச்சுருக்காங்க. சரியா, அப்போ லோ ஃபீஸ் ப்ரைவேட் காலேஜஸ் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதே மாதிரி நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதாவது இதோட கட் ஆஃப் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஃபார்ம் டியோட கட் ஆஃப் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். சரியா, அதாவது நல்லா கவனிச்சுங்க. பயாலஜி மார்க் இருக்குது பார்த்தீங்களா, பயாலஜி மார்க்கு அப்படியே வச்சுக்கோங்க. பயாலஜி மார்க் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ 100க்கு அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லா பேத்துக்குமே கண்டிப்பாக இருக்கும். அதை அப்படியே 2ஆல் டிவைட் பண்ணி என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100க்கு கன்வெர்ட் பண்ணிடுங்க. சரியா, இது ஒரு செட் ஆஃப் பயாலஜி மார்க்கு ப்ளஸ் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க்கு. இதுதான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பீங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. பயாலஜி மார்க்கு 100க்கு அப்படியே வச்சுங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க்கை 2ஆல் டிவைட் பண்ணி 100க்கு கன்வெர்ட் பண்ணி அதை அப்படியே ஆட் பண்ணி வச்சுங்க. இதுதான் வந்து ஃபார்ம் டியோட அதாவது கட் ஆஃப் கால்குலேஷன். இன்னொன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு வந்து அதாவது பாட்னி சுவாலஜி வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருப்பீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா பாட்னி சுவாலஜியை என்ன பண்ணணும், அதாவது அதை 2ஆல் டிவைட் பண்ணி அதை 100க்கு கன்வெர்ட் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அதையும் 2ஆல் டிவைட் பண்ணி அதையும் 100க்கு கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா 200க்கு எவ்வளோ. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்குரிய விஷயங்கள். சரியா, அதுக்கப்புறம் சார் எனக்கு வந்து பயாலஜி இல்லை. சரியா, ஆனால் நான் வந்து என்ன பார்த்தா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்குது, ஆனால் மேக்ஸும் நான் வந்து என்ன பண்ணிடுறேன் பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கேன். சரியா, அப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் W+Y, அதாவது யார் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மார்க்கை என்னாச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க்கை 2ஆல் டிவைட் பண்ணி நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா இது யாருக்குன்னா கம்ப்யூட்டர் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஒருவேளை நீங்கள் வந்து ஃபார்ம் டி படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் அந்த மாதிரி என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி என்னாச்சு பார்த்தா கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி ஃபார்ம் டியோட அதாவது நல்லபடியாக உங்களுக்கு தெரிஞ்சுருக்கேன். ஃபார்ம் டியோட கோர்ஸ் வந்து என்ன, 6 இயர் கோர்ஸு. சரியா, ஃபார்ம் டி வந்து 6 இயர் கோர்ஸு, 3 இயர் கோர்ஸ் கிடையாது. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஃபார்ம் டியோட ஃபீஸ் டீட்டெயில்ஸ். சரியா, ஃபீஸ் வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட் இன் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் 2 lakh. சரியா, இதுதான் வந்து பெர் இயருக்கு வாங்கக்கூடிய ஃபீஸ். கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 லட்சம். சரியா, ஆனால் அதர் ஃபீஸ்ன்னு சொல்லி போட்டிருக்காங்கல்ல, இந்த இடத்துல தான் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் வந்து அதிகமாக ஃபீஸ் வந்து வாங்குவாங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். சரியா, அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்தெந்த காலேஜில் ஃபார்ம் டி வந்து இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மொத்தம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே இந்த வீடியோலாம் டீட்டெயிலாக போட்டிருக்கோம். சரியா, மொத்தம் நமக்கு இருக்கிறது எல்லாமே ப்ரைவேட் காலேஜஸ் தான். மொத்தம் எவ்வளோ ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா அதாவது மொத்தம் 37 காலேஜ் இருக்குது. சரியா, இந்த 37 காலேஜுமே நமக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது ப்ரைவேட் காலேஜஸ் தான். சரியா, அதனால் இந்த ப்ரைவேட் காலேஜஸ்லாம் நம்ம என்ன பார்த்தா அட்மிஷன்ஸ் வந்து போட முடியும் ஃபார்ம் டியை பொறுத்த வரைக்கும். அதனால் தெளிவாக இந்த காலேஜுக்கு நீங்கள் உள்ளே போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த அதாவது அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் என்ன பார்த்தா போட்டுருங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி நம்ம போடுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
அதாவது நல்லா நீங்கள் கவனிச்சுங்க, டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் சரியா, டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன வந்து ஷோ ஆகும் சரியா. அதாவது கூகுளில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎன் மெடிக்கல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும் சரியா. செலெக்ஷன் கமிட்டி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போயிருங்க. போன பின்னாடி இங்கே வந்து பிஜி கோர்சஸ் யூஜி கோர்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிஎம்சி கோர்சஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. இதில் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த பிஎம்சி கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபார்ம் டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. இந்த ஃபார்ம் டியை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் லிங்க் வந்து உங்களுக்கு வந்துடும் சரியா. கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் அட்மிஷன் டு ஃபார்ம் டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. அதை நீங்கள் என்ன பண்ணி பார்த்தா கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிடும். ஆன்லைன் அப்ளிகேஷன் டிப்ளமோ இன் நர்சிங் இது எல்லாமே என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டியோட ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்லாமே என்னாச்சு பார்த்து ஓப்பன் ஆயிடுச்சா. இதில் ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா தேவையான டீட்டெயில்ஸை நீங்கள் என்னாச்சும் கொடுத்து நீங்கள் அப்ளிகேஷனை என்ன பண்ணால் போட்டுடலாம் சரியா. இதுதான் இதுக்குரிய ஸ்டெப்ஸு. அதனால் தெளிவாக இதை பார்த்துங்க. வரக்கூடிய நாட்கள் ரொம்ப முக்கியமான நாட்கள். அதனால் நம்ம சேனலை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. நீங்கள் நல்லபடியாக ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.